வணக்கம். ஜனவரி 1 என்ன பண்ணுவோம்? புதுசா இனிமேலேருந்து எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சுக்கலாம். இல்ல இதை ஒரு தொடக்கம் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நிறைய முயற்சி பண்ணுவோம். ஆனா அது ஒரு 10 தேதிக்கு மேல தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நானே ஒரு வருஷமா ஒரே ரெசல்யூஷனையே எவ்வளவு தடவை எடுத்திருக்கேன் தெரியுமா? அதுக்கு பதிலா இப்ப கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு ஒரு சக்சஸ் ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக ஒன்னு ஷேர் பண்ண போறோம். பேசலாம். பூர்ண சக்தி, a gateway to graceful aging. இந்த ஜனவரி 1 ஒரு தொடக்கம் பண்ணி அதை 12 மாசம் நாம ஃபாலோ பண்ணணுமே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு பதிலா கொஞ்சம் பாதி வருஷம் 6 மாசம் நல்லா நம்ம முயற்சி பண்ணா போருமே அப்படின்றது தான் இந்த மிட் இயர் ரிவ்யூ 1 ஜூலைல இருந்து நாம ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சே 50 ஓவர்ஸ் மேட்ச் பாக்குறோங்க. 25 ஓவர் சொதப்பிட்டோம், சரியா விளையாடலைன்னா கூட அடுத்த 25 ஓவர்ல பிரமாதமா மேக்கப் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 மாசம் சரியா பண்ணல அப்படின்றது இருந்தாலும் இந்த 6 மாசம் நம்ம புதுசா ரெசல்யூஷன் எடுத்து அடுத்த 6 மாசத்துல நம்ம கேட்சப் பண்ணலாமா? பிசிக்கல் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு உடல் உபாதை, ஏதோ ஒரு பிரச்சனை கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அதை இனிமே போஸ்ட்போன் பண்ணாம அதை செக்அப் பண்ணி அது என்னன்றதை நாம கண்டுபிடிக்கலாமா? ரெண்டாவது, பண்டிகை, ஊர்ல இருந்து வந்த விருந்தாளி, நம்மளுடைய பிரயாணம், நல்ல விஷயங்கள், இதுக்காகலாம் அடி வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய ருட்டீனான பிசிக்கல் எக்ஸசைஸ் தான். அதை இப்ப நம்ம தொடர்ந்து கரெக்டா பண்ணலாமா? மூணாவது, ராத்திரி 8:30 மணியோட மொபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா மியூசிக் இல்லைன்னா வாக் போறது, படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நல்ல தூக்கம், அதுக்கு நாம முயற்சி பண்ணலாமா? மென்டல் அண்ட் இமோஷனல், எதுக்காவது கவலைப்பட்டுட்டே இருக்கோம், கவலைன்றது எப்பவுமே இருக்கத்தான் போகுது அப்படின்றத கவனமா கான்சியஸா ரொம்ப கவலைய மண்டையில ஏத்திக்காம லேசா வச்சுக்க முடியுமா? புதுசா எதையாவது கத்துக்கிறது பிரெயினுக்கு நல்லதுன்றாங்களே, எதையாவது நம்ம படிக்கிறதையோ பழகிறதையோ ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியா நம்மளால மாத்த முடியுமா? இது இல்லைங்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு குறைப்படுற மாதிரியே வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைப்பு வந்ததுன்னா அதுக்கு பதிலா எது கரெக்டா இருக்கோ அதை நினைச்சு கடவுளே நன்றி அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க முடியுமா? உறவுகள், ரொம்ப நாளா நினைக்கிறேன் அவங்களோட பேசணும்னு, அவங்கள போய் பார்த்துட்டு வரணும்னு, முடியவே இல்லை somehow, பட் இட்ஸ் நாட் ஃபேர், ஐ ஹாவ் டு மீட் தெம் அப்படின்னு சில பேர் நம்மளுக்கு இருப்பாங்கல்ல, அவங்கள முயற்சி பண்ணி இந்த 6 மாசத்துல லிஸ்ட் போட்டு நாம சந்திக்க முடியுமா ஆர் கால் பண்ணி பேச முடியுமா? ரெண்டாவது, யார்கிட்டயோ மன்னிப்பு கேட்கணும் அல்லது யாரையாவது நாம மன்னிக்க தயாரா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப விசாலமான ஒரு மனசோட நாம முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் மனசை லேசாக்கிக்கலாமா? மகிழ்ச்சி, போன 6 மாசத்துல எதை நான் ரொம்ப ரசிச்சு பண்ணேன், அதை நான் திருப்பி கண்டினியூஸா பண்ண முடியுமா? போன 6 மாசத்துல எதை நான் விடணும்னு நினைச்சு இன்னும் விடாம இருக்கேன், அதை விட முடியுமா அப்படின்னு இது 2 பண்ணாலும் நம்மளுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்னொன்னு, யாராவது சிரிச்சா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? அது ஒரு உச்சி ஐஸ், பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதா கூட இருக்கலாம், ஆர் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும்ன்ற ஆசையா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அதையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாமா? ஸோ அப்படியே பிசிக்கல், மென்டல், இமோஷனல், ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு ஹாப்பினஸ்ன்ற நிறைய விஷயங்களை பார்த்தோம். எது எனக்கு தேவை அப்படின்றத எடுத்து அதை ஒரு லிஸ்ட் போட்டுட்டு கான்சியஸா அதை மானிட்டர் பண்ணி அடுத்த 6 மாசம் நான் அதை பண்ண முடியுமா? நம்ம வெல்பீயிங் நம்ம கையிலங்க. இன்னொரு சான்ஸ், அடுத்த 6 மாசம் நான் ஏதாவது விட்டதை குறிச்சு நான் அதை செஞ்சு முடிக்கலாமா அப்படின்றத உடனடியா பிளான் பண்ண போறோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படி ரெடி ஆயிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ரெடின்னு போடுங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.